பன்னீர் புஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகுது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகுது வரைக்கும் நல்லா வதக்குங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். துருவி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. 3 to 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பாதி லெமனை அதில் அப்படியே பிழிஞ்சு ஊற்றிடுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இப்போது 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க. மல்லித்தழையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, பன்னீர் புஜ்ஜி ரெடி. சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.